பூமியின் முறைமையை பார்க்கிற எந்த பொண்ணுமே கெட்டு போவோம். பூமியின் முறைமையை பார்க்கிற எந்த பையனும் கெட்டு போவான். அதனாலதான் சபைக்குள்ள நாம ஆவிக்குரிய முறைமையை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த ஆவிக்குரிய முறைமையை நீ சொல்லிக் கொடுக்கும் போது பூமியின் முறைமைக்கும் ஆவிக்குரிய முறைமைக்கும் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட். நியாயப்படி இயற்கையா இது நடக்காது அப்படிங்கிறது உலக முறைமை. ஆவிக்கேற்றபடி இயற்கையை மீறி கர்த்தர் நடத்துவார் என்பதுதான் ஆவிக்குரிய முறைமை. வனாந்தரத்துல சாப்பாடு கிடைக்காது என்பது பூமியின் முறைமை. வானத்திலிருந்து மன்னா வரும் என்பது ஆவிக்குரிய முறைமை. செங்கடல் வந்துருச்சுன்னா அதுல சாகணும் என்பது பூமியின் முறைமை. அதுக்கு நடுவுல உயிரோட நடத்துவார் என்பது ஆவிக்குரிய முறைமை. ஒருத்தன் செத்துட்டானா புதைக்கணும் என்பது பூமியின் முறைமை. செத்தவனை உயிரோடு கூட எழுப்புவது ஆவிக்குரிய முறைமை. புரியுதா? இப்ப டிஃபரன்ஸ் புரியுதா? நீங்க பூமியின் முறைமையை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற படிப்பா இருக்கட்டும், நீங்க கொண்டு போய் சேர்க்கிற ஸ்பெஷல் கிளாஸஸா இருக்கட்டும், நீங்க காட்டுகிற எக்ஸாம்பிள்ஸா இருக்கட்டும், எல்லாமே பூமியின் முறைமை. அங்க பாரு, நீங்க சொல்ல போதே அப்படிதான் சொல்வீங்க. அந்த பையனை பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாரு. அந்த பொண்ணை பாரு, எப்படி படிக்குது பாரு. அந்த அப்பா அம்மா பாரு, எப்படி இருக்கிறாங்க பாரு. அவரை பாரு, எப்படி ஆயிட்டாரு, அவர் எப்படி சம்பாதிக்கிறார், அமெரிக்கால போன அந்த காலேஜை பாரு. நீங்க காட்டுறதெல்லாம் பூமியின் முறைமை. அப்ப உங்க பிள்ளைகளும் மைண்ட்ல எல்லாம் ஏத்துறாங்க, பூமியின் முறைமையை ஏத்துக்கிறாங்க. பூமியின் முறைமையை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. அது ஒரு நாளும் உங்கள் பிள்ளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல உங்க பிள்ளையை விழ பண்ணும். பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய முறைமையை சொல்லிக் கொடுங்க.